கிராமத்து மக்கள் ராணுவம் அந்த கிராமத்தில் தங்குவதற்கு எல்லாவித ஏற்பாடுகள் செய்து கொடுப்பார்கள் என்று அந்த தொகுதியை சேர்ந்த எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். இந்த கிராமத்தில் ராணுவம் வருவது உறுதியாகிவிட்டது. பூஜைக்கு போறது தாமதம் ஆயிடுச்சோ? இந்த பசுமாட்டை கூட்டு போய் ஒவ்வொரு வீட்லயும் ஏறி இறங்கியில பால் கறந்து கொடுக்கறேன். ஏன்னா நான் பால்ல தண்ணியை கலந்து கொடுக்கறேன்னு யாரும் சொல்ல முடியாது பாரு. சரி சரி, பேசி நேரத்தை வீணாக்காம பாலை கறந்து கொடுங்க. நீ நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு சாதாரணம் இல்லையே. அண்ணே, இனிமே இந்த பசுமாடை வச்சுட்டு வியாபாரம் பண்றதெல்லாம் சரி வராது. பட்டாளம் வருது. பட்டாளம். பட்டாளமா? ஏ வெடிபுத்து, வெடிபுத்து. 3 பேர் சேர்ந்து தள்ளுறோம், வண்டி இன்னும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்படி தள்ளுங்க. இப்படி தள்ளினாதான் செகண்ட் கியர்ல டக்குன்னு வண்டி ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப நேரமா தள்ளிக்கிட்டு இருக்க, வண்டி ஸ்டார்ட் ஆன மாதிரி தெரியல. இதெல்லாம் டிரைவிங்ல ஒரு கலாட. இனிமேல வண்டியை தள்ள வேண்டிய அவசியம் இல்ல கோபாலு. ஏண்டா வெடிமுத்து? நம்ம ஊருக்கு பட்டாளம் வருது. எக்ஸ் இல்ல, ஒரிஜினல். பாத்து போடா, நீ பாத்து போச்சு. கிருஷ்ணா, இது சரிப்பட்டு வரும்னு தோணல. நானும் அதே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க யோசிச்சுக்கிட்டே இருங்க, அதுக்குள்ள பட்டாளம் வந்துரும். கூடுவாஞ்சேரியில ஏதோ சின்ன தகராறு ஆயிடுச்சுன்னு உசிலம்பட்டிக்கு ஏன் பட்டாளம் வருதுன்னு தான் யோசிக்கிறேன். அங்க பிரச்சனைங்கிறதுக்காக இங்க பட்டாளம் வரல. நாட்டுல ஏதாவது பிரச்சனைனா சமாளிக்கிறதுக்கு. நம்ம கஷ்ட காலத்துக்கு நமக்கு கவர்மெண்ட் கொடுக்கணும்னு நினைச்ச நிலம் உசிலம்பட்டி ஆயிடுச்சு. நம்ம ஊர் மலையில நின்று வாட்சிங் டவர்ல இருந்து பார்த்தா அந்த ஊர் முழுசா தெரியும். இதுக்கு பஞ்சாயத்து சம்மதிச்சிட்டாங்களா? கவர்மெண்ட் இடத்தை விட்டு கொடுக்கறதுக்கு பஞ்சாயத்தை ஏன் கேட்கணும்? நானே இந்த விஷயத்தை என் தலைவர்கிட்ட இருந்தாலும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ஊர் போலீஸ்காரனுங்க அடிச்சானுங்கன்னா தான் நம்ம ஆளுங்க கம்ப்ளைண்ட் வருவானுங்க. ஆனா பட்டாளம் வந்து அடிச்சாலும் கொன்னாலும் சரி, இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. நம்ம முக்கிய மந்திரி இதை ரொம்ப ஆவேசமா சொல்லியிருக்காரு. பட்டாளம் வந்து இறங்குச்சுன்னா அதுக்கப்புறம் பொம்பளை பசங்க நிம்மதியா நடமாட முடியுமா? பேப்பர்ல எவ்வளவு நியூஸ் படிக்கிறோம், பட்டாளத்தை சேர்ந்தவங்க பொண்ணுங்களை மானபங்கப்படுத்துறாங்கன்னு. நீங்க சாமி ஆடும்போது இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. வேண்டாம், தெய்வத்தோட விளையாடாத. நம்ம ஊருக்கு ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு போன வாரம் இந்த ஜோசியம் பார்த்தப்ப சொன்னான்ல, அதுக்கப்புறமாவது ஏதாவது பரிகாரம் பண்ணீங்களா? இல்லையே. இப்ப வரதெல்லாம் நீங்க தான் அனுபவிக்கணும். இந்த மாதிரி நீ வெளியே வந்து வியாபாரம் பண்றதெல்லாம் இதோட நிறுத்திக்க. ஏன்னா நாளைக்கு பட்டாளம் வந்து இறங்க போகுது. பட்டாளம் வந்து இறங்குற அளவுக்கு இப்ப என்ன நடந்து போச்சுங்க? போப்போ. நீங்க பயப்படுற மாதிரி பட்டாளத்துக்காரங்களால இந்த கிராமத்துக்கு எந்த ஆபத்தும் வராது. இதுக்கு முன்னாடி நான் டேராடூரன்ல இருக்கும்போது சரி சரி, நீங்களாம் அவங்கவுங்க வேலையை பாருங்க. இங்க ஒரு ஆள் டேராடூன் வரைக்கும் போயிட்டாரு. கயிறை நல்லா இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு வலது காலை எடுத்து இடது தோல்ல வச்சுக்கிட்டு எந்த இடத்துல வலி இருக்குன்னு சொல்றாங்களோ அங்க கட்ட விரலால அழுத்தி அப்படியே உருவி மெதுவா கழுத்துக்கிட்ட கொண்டு வந்து இன்னைக்கு உங்க அப்பா எந்த நேரமா முறுக்கிட்டு வந்து நிக்க போறாரோ? வெளிநாட்டுக்காரங்க மசாஜ் பண்ண வரலன்னு வேலை செய்யறவங்களுக்கு டைம் பாஸா இருக்குமேன்னு இவரே போய் படுத்தா என்ன பண்றது? நிறுத்து நிறுத்து. எங்க அந்த வைத்தியர் எங்க? உள்ள இருக்காரு. பாவம், பசங்க தொழில் கத்துக்கிட்டு நினைச்சா என் கழுத்தையை திருப்பிட்டீங்களா? இல்ல குருவே, நான் என்ன என் பொண்டாட்டி அப்பவே சொன்னா, அவ கருணாக்கு பழிச்சிடுச்சு. அப்பா, எதா இருந்தாலும் இந்த பக்கம் வந்து சொல்லுமா, இந்த பசங்க என் கழுத்தை திருப்பிட்டாங்க. எஸ்ஐ வந்திருக்காரு. அந்த தாண்டவரானுக்கு வர வேலையே இல்லையா? இதோ அவனை உள்ள வர சொல்லு. அவனுக்கு நான் யாருன்னு காட்ட வேண்டியதை காட்ட வேண்டியவங்க தான் காட்டணும். நீ காட்டுறதெல்லாம் எங்கிட்ட காட்டணும்னு நினைச்ச, அப்புறம் காட்டுறதுக்கு உனக்கு கட்ட வண்டி கூட இருக்காது. என்னையா ரொம்ப நேரமா வள வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்க? வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனா நான் பயந்துருவேன் நினைச்சியா? உனக்கு அது கிடைச்சிருச்சா? தானா கேட்கலன்னா நாங்க சட்டத்தை வச்சு கேட்க வைப்போம். நேருக்கு நேரா பார்த்து பேசியா, நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். அந்த பயம் எனக்கு இல்லையா? போலீஸ்காரா, மசாஜ் கத்துக்கிறேன்னு என் கழுத்துல ஏறினு என் கழுத்தையே திருப்பிட்டாங்க. நல்ல வேலை செஞ்சீங்க. நான் செய்யணும்னு நினைச்சதை நீங்க செஞ்சிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. சரியாயிடுச்சு, சரியாயிடுச்சு, நல்லா சரியாயிடுச்சு, சுகமாயிடுச்சு. இப்ப சரியாக வேண்டியது உன்னோட கேஸ் தான். சொல்லு, நீ என்ன முடிவு பண்ணிருக்க? ஸ்டேஷனுக்காக நான் கொடுத்த பில்டிங்கை எப்ப நீங்க காலி பண்ணி தருவீங்க? இவ்வளோண்டு இருந்துகிட்டு என்ன வேலையெல்லாம் செய்யற? போலீஸ்காரங்க மேலேயே கம்ப்ளைண்ட் எழுதி கிழிச்சிருக்கிய. பொம்பளை பசங்க இருக்கிற வீட்டுல மரியாதையா பேசியா? போலீஸ்காரன் பாஷையிலேயே ரொம்ப மரியாதையான பாஷையில தான் நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். என் வாய கிளறாதான் நாரிடும். அடடே, அங்க ஒயிட் ஹவுஸே எரியுது, நீங்க கட்டடம் எரியுதுன்னு சொல்றீங்களா? ஒயிட் ஹவுஸ் எரிஞ்சிடுச்சா? எப்போ? இன்னைக்கு காலையில 6:30 மணிக்கு. ஐயோ, அப்படியா? அட, இந்த ஆளு வருஷ கணக்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாடகையை கொடுக்கறது இல்லையா? என்னைக்காவது காலி பண்ணிடுவான்னு பார்த்தா அதுவும் இல்ல. டூரிஸ்டுங்களை என்கரேஜ் பண்றதுக்கு கவர்மெண்ட்ல கோடிக்கணக்கில் பணம் கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிராமத்துக்கு வெளிநாட்டுக்காரங்க வந்து பணத்தை கொட்டுவாங்கல்ல. அந்த பில்டிங்கை புதுப்பிச்சா நல்லா சம்பாதிக்கலாமேன்னு பார்த்தா இந்த ஆளு விடுறானா? பாரியா, நீ ஒத்த கால்ல நின்னாலும் சரி, நான் கொடுக்க மாட்டேன். அட, நீங்க கொஞ்சம் நிறுத்துங்க. அதை விட இந்த கிராமத்துக்கு பெரிய ஆபத்து வந்திருக்கு. பட்டாளம் நம்ம கிராமத்துக்கு வர்றது தெரியும்ல? வரட்டையா,
பட்டாளிங்க வந்ததுக்கு அப்புறம் தானே இங்க இருந்து சில பேரை விரட்ட வேண்டியிருக்கு. பட்டாளமா? உங்களுக்கு விஷயம் தெரியாது இல்லையா? வா 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 வா. பட்டாளமும் வந்துருச்சுன்னா அப்புறம் என் நிலைமை என்ன ஆகுறது? மரியாதை சுத்தமா போயிடும். அதுக்கு முன்னாடி என்ன ஏதாவது ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறியா? இங்க தேங்காய் திருடுறவனும் செருப்பு திருடுறவனும் தான் கிடைக்கிறான். பட்டாளமும் வந்துருச்சுன்னா அதுக்கும் ஆப்பு தான். நீ ஊன் சொல்லு, உன் ஆளு எவனையாவது தூக்கி போட்டு மிதிக்கிறேன், அதை பேஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துறியா? இதுக்கு நடுவுல உங்களை இங்க இருந்து மாத்துறதா? நான் சுத்தம் கிழிஞ்சிரும். பட்டாளத்துக்கு எதிரா ஜனங்களை கூட்டி நாங்க பேனரே ஓட்ட போறோம். அதுக்கு ஆதரவு தெரிவிச்சு இதுக்குள்ள கொஞ்சம் பணத்தை போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். வெடிமுத்து, நீ எத்தனை தடவை ஊர்வலம் நடத்தணும்னு என்கிட்ட வந்திருக்க. நான் பணம் கொடுத்திருக்கேன்ல. இந்த விஷயத்துல நீ என் கூட இருந்து ஆகணும். பட்டாளத்தை நாம வரவேற்கிறோம். ஏன்னா நம்ம நாட்டுக்காக கஷ்டப்படுறவங்க அவங்கெல்லாம். அண்ணா சொதப்பாதீங்க, நம்ம ஒற்றுமையை குலைச்சிடாதீங்க. நாளைக்கு மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஜனங்களும் சேர்ந்து கொடி பிடிக்க போறோம். பொதுமக்களே வருக. நான் பிரசிடென்டாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த உசிலம்பட்டி தொகுதியில் பெண்கள் அதிகமாக பயப்படும் வீரர்களான பட்டாளத்துக்காரர்களுக்கு இவர்களுக்காக இடத்தை விட்டு கொடுப்பது என்ன காரணம் என்று எனக்கு புரியவில்லை. பொதுமக்களே, உங்களுக்காக மீட்டிங்ல பேசுற மாதிரி பேசுற. விடுடா, என்ன ஒன்னெல்லாம் தலைமையை வச்சிருக்காங்களே. சுஜாதா இப்போ உன்னோட வைஃப் மட்டும் இல்ல, அப்புறம் இந்த பஞ்சாயத்துக்கும் கட்சிக்கும் தலைவி. நீ திட்டுறது உன் மனைவி மட்டும் இல்லங்கறத மறந்துடாத. ஆமாமா, இவ பெரிய இந்தியன். இல்லங்க, நீ சாயந்தரமா வீட்டுக்கு வருவ இல்ல, உனக்கு முடிவுற நான் தரேன்டி. ஐயோ, இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு பட்டாளம் தான் வரணும். அக்கா போகாதீங்க. பட்டாளத்துக்கு எதிரா போர்க்கொடி உயர்த்தி இருக்கிறேன். உசிலம்பட்டி மக்களே, சப் லோகம் கோ நமஸ்கார். பட்டாளம் கோ क्या मुस्ली है? வீட்டையும் ஊரையும் விட்டுட்டு நாட்டை காப்பாத்துறதுக்காக வெயிலையும் மழையிலையும் பனியிலையும் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற தயாரா இருக்கிற எங்களை நீங்க ஆதரிக்கிறதுனா நியாயம் அப்படின்னு கேட்க விரும்புறேன். இந்த நாட்டுக்காக வருஷக்கணக்கா காவல் காக்குற அந்த தியாகிகளை எப்படியா அவமானப்படுத்துறது? நான் ஒரு விஷயத்தை நினைவு கூறுகிறேன். முன்பு நான் டேராடூனில் இருந்த போது உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் டேராடூன் சொல்லாதயான்னு. இதுல வேற பட்டாளத்துக்கு வக்காலத்து வாங்குற. டேராடூன் சொல்லாம கோயம்புத்தூர் சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்ல வராரு எனக்கு குழப்பமா இருக்கு. பட்டாளம் இந்த உசிலம்பட்டியை விட்டு போகணும். குயிட் இந்தியா, குயிட் இந்தியா. வாக்க போலாம். ஜெய் ஹிந்த், ஜெய் பிரியங்கா காந்தி. இந்த உசிலம்பட்டியில் ஒவ்வொரு புல்லும் பட்டாளத்திற்கு எதிராக குரல் கொடுத்துக் கொண்டே இருக்கிறது மக்களே. இதற்கு மேலும் அவர்களை ஆதரித்தால் இந்த கிராமத்தில் நம்மளை கொன்றுவிட்டு இந்த மண்ணில் அவர்கள் கால் வைக்கட்டும் என்று தங்களுடைய அனுமதியுடன் கூறுகிறேன். ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு கிளைக்கா ஓடாதீங்க, யாரும் ஓடாதீங்க. தயவு செஞ்சு சொல்ற, யாரும் பயந்து ஓடாதீங்க. அங்கே நில்லுங்க, யாரும் ஓடாதீங்க, இருங்க. சொன்னா கேளுங்க, யாரும் ஓடாதீங்க, ஓடாதீங்க, ஓடாதீங்க. சொன்னா கேளுங்க, ஓடாதீங்க. யாரா இதெல்லாம் இங்க மாட்டி வச்சது? कहो जमींदार क्या? जी जी साहब. வலிக்கல? சரி போ, नीचे सरा.
இதோ வந்து விட்டார்கள் மக்களே. உசிலம்பட்டியை காப்பாற்ற மாவீரர்கள் வந்து விட்டார்கள். ரைட் டர்ன். லெட்ஸ் மூவ். ஸ்வாகதம் 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 ஸ்வாகதம். ஆதரவு தெரிவிங்கள், சந்தோஷம். பூச்செண்டுகளை கொடுங்கள். வருக வருக என வரவேற்கிறோம், வரவேற்கிறோம், பட்டாளத்தை வரவேற்கிறோம். அம்மா ஒவ்வொருத்தரும் என்ன மிரட்டல கம்பீரமா இருக்கானுங்கல்ல. ஆனா எப்படி இருந்தாலும் நம்ம ஊருக்கு கேடுதான். ஆண்டவா காப்பாத்து.